ஹலோ மீட் மித்துன். நான் தான் மித்துன் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், இது கொஞ்சம் பல வீடியோ தான். ஆனால் நான் ரியாக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஊர்லேயே இல்லை, அதனால் நான் ரியாக்ட் பண்ணிவிட்டு இது ஸ்கெடியூல் பண்ண ஒரு வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நம்மளோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து மாக்கப்பா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கே கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வார்னிங்லாம் பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது மாக்கப்பா ஆனந்தா இருந்தாலும் சரி, கேகேபி சௌத்ரியா யாராக இருந்தாலும் சரிங்க, பயந்து நடிகர்வாங்க. அவ்வளோ பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்கள் அண்ணனோட கெத்து அப்படி. அந்த கெத்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான்லாம் எங்கள் அண்ணன் சப்போர்ட்டு தான். மண்ணே வாங்க, ஒரு கலக்கும் வாங்க, வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? வணக்கம் தமிழக மக்களே. நான் இப்போ பார்த்தேன், இந்த குடிகார மாக்காப்பா, அந்த மனக்கட்ட மாக்காப்பா இருக்கான் இல்லையா, இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். நம்மளை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கான். இங்கே மானங்கட்டி மாக்காப்பா அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னாலும் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனை மானங்கெட்ட மாக்காப் அப்படி சொல்லக்கூடாது இன்னொருத்தர் அப்படிங்கிறக்காக தான் எங்கள் அண்ணனே மானங்கட்டு போய் ஜிப்பு போடாமல் நின்று பேசிகிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வாயில் மானங்கெட்டவன் அப்படின்னு சொல்கிறக்கும் மானங்கெட்டு போய் ஜிப்பே ஒழுங்காக போட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதில் கூட எங்கள் அண்ணன் தான்டா நம்பர் 1. எங்கள் அண்ணன் அடிச்சுக்க ஆளே இல்லை. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா எங்கள் அண்ணனே போட்டு அடிப்போண்டா. தப்பான தகவல்கள், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது நான். ஏன் முன்னாடி வந்து மாக்காப்பா ஆஜராயிருக்கணும். ஏங்க உங்கள் முன்னாடி வந்து இப்போ சிபிஐ கமிஷனரா நீங்கள்? இல்லை அச்சம் என்பது மடமேடா படத்தில் வரக்கூடிய சிம்புவா நீங்கள்? செகண்ட் ஹாஃபில் இவர் இப்போ எக்ஸாம்லாம் எழுதி ஐபிஎஸ் ஆகிட்டாரு. இவர் முன்னாடி வந்து பயந்துக்கிட்டு ஆஜராயிரணும் பேஜாராயிரும். கீஜர்ட்டு யாருன்னா நீ? நான் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வணக்கம் கொடுத்துருக்கானா. எல்லாரும் நல்லா பொதுமக்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருங்க, பொதுமக்கள் முதல்ல நோட் பண்ணிட்டோம். அது கூட நான் ஒன்று நோட் பண்ணேன். நீங்கள் ஏன் சென்னையில் இல்லாமல் மதுரைக்கு வந்தீங்க? நம்மளாலே அங்கே இருக்க முடியல, அங்கே இதுக்கு மேலே தாங்க முடியாதாட்டு இருக்குது. ஃபினான்ஷியல் ஐயோ அடி வாங்குது, ஓடி போயிடுவோம் மதுரைக்கு ஓடி போயிட்டு அவருக்கு எப்போ தோதா இருக்கோ அவர் அப்போ தானே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். நீ உங்களை மதுரைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருப்பாங்களோ? ஆமாம், திவாகர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், பயங்கர ஹைலி டேலண்டட், ஹைலி எஜுகேட்டட், ஹீஸ் தமிழ்நாடு நடிப்பு அரக்கன், எவ்ரி பீப்புள் லவ் ஹிம். நம்ம அவனுக்கு பயந்து போய்ப்போம். அப்படி தான். ஓ கரெக்டுண்ணே, ஆமாண்ணே, மாசுண்ணே. நீ அவன் வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிருக்கான். அப்போ மெடிக்கல் செக்கு, மெடிக்கல் மெமோ போட்டிருந்தா ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டில் மாக்காப்பா குடிச்சது உறுதியாயிருக்கும். ஓகேங்களா, அதனால தான் ஒரு டெஸ்ட்டே எழுதலை. அவன் டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆகிறான், பாஸ் ஆகிறான். இப்போ அவருக்கு குடிச்சது உறுதியாகணும், குடிக்காமல் இருக்கிறதுக்கு கருதி ஆகணுன்ட்டு யாருன்னு நீ? எதுக்கு அவர் முதல்ல குடிச்சது உறுதியாகணும்? அவர் எதுக்கு அன்னைக்கே வந்து சரண்டாங்க? அவருக்கு 1008 பர்சனல் வேலை இருக்கும். குக் வித் கோமாளி ஷோவை விட்டுப்புட்டு, செட்டை விட்டுப்புட்டு, அன்னைக்கு ஷூட்டிங்கு ஸ்பெண்ட் பண்ண 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பணத்தை விட்டுப்புட்டு, ஐயோ திவாகர் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, வாங்க நம்ம எல்லாருமே போய் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் ஓடி வருவாங்களா உங்களுக்கு அவசரம்? வரணும். எங்கள் அண்ணனோட கெப்பாசிட்டிக்கு நீங்களாம் வந்திருக்கணும். நீங்கள் வராமல் அப்படி எங்கள் அண்ணனை கொஞ்சம் இலக்காரமாக பார்த்தது தான் கொஞ்சம் தப்பு தான். நீங்கள் சொல்லுங்கண்ணே. நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜரானா. ஏன் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்காம இன்னைக்கு சொல்கிறான்? கேட்டால் நான் யாரோ ஒரு பெண். ஏன்னா அவர் வந்து பயந்துட்டாருண்ணே. என்னென்ன பண்ணுறது? இப்போ உங்களை மாதிரி ஒரு டேலண்ட்டு அவர் இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பார்த்து கொலை நடங்கிறது இயல்பு தானே. அதனால நீங்கள் தானே மாசு. ஒத்துக்கிறோம், வேறு வழியே இல்லைண்ணே. இப்போ நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இதுக்கப்புறமா எங்களை விட்டுருவீங்களா? அதுக்காக அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் விட மாட்டேங்க, காதில் ஏறி உட்காந்து தான் பேசி தொலைங்க கேட்போம். கை போட்ட நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாக்காப்பா மேலே ஈசிஆரில் பெண்கள் கிட்ட தப்பா நடந்த ஏகப்பட்ட பேர் எனக்கு வீடியோ ஆதாரம் தரம்னாங்க. ஓ, வீடியோ ஆதாரமே உங்களுக்கு தரம் அப்படின்னாங்களா? இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கி நீங்கள் வெளியே ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு நியாயத்துக்காக போராட வேண்டியது தானே. எப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே டக்குனு இவ்வளோ பெரிய அக்யூசேஷன். ஈசிஆரில் பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் அந்த கேர்ள்ஸ் கேங்கில் ஒரு கேர்ளாக இருந்தீங்க. இவர் பெரிய ஈசிஆரில் பப்பு பார்ட்டியில் இப்போ பார்ட்டி பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் கேங் நடுவில் துரந்தர். இவர் போய் ஒரு பார்ட்டி கேர்ளாக இருந்து இதெல்லாம் நோட் பண்ணி இவ்வளோ பெரிய ஊழலை வெளியே கொண்டு வந்திருக்காரு. மாக்காப்பா இப்படிலாம் இருந்தாருன்ட்டு. யாரா இவரு? ஐயோ, மாக்காப்பாவுக்கு குடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. இதே புகழ், ஓகேங்களா, இதே புகழ்னு சொல்லிட்டு புகழ் ஏதோ வசப்பட போறாரு. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்னதான் காமெடியாக ஏதாச்சும் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாலும் இது பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா இப்போ ஆப்போசிட்டில் தப்பு, நம்ம மேலே தப்பு, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒதுக்கி வச்சுருவோம். அது என்ன அந்த பிரச்சனை என்னங்கிறதுக்கு பின்னாடி வருவோம். ஆனால் எப்படி ஒரு தரமான ஒரு ஆள் அப்படின்னு அவரே சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறனால நானும் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன். எப்படி ஒரு தரமான ஆள் ஒருத்தர் திட்டும்போது அதில் கூட ஒரு டிக்னிட்டி இருக்கணும். அவரோட தாய் தாரம் இதெல்லாம் எப்படி இழுக்க முடியுது? குடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாதான்னு எப்படி ஒரு சொல்ல முடியுது? என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அதெல்லாம்? இப்போ குடிச்சாருன்னா எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு கூடவா தெரியாது? இப்படி சொல்கிறது வேறு. தாய்க்கும் தாரத்துக்கு கூட மாக்காப்பெல்லாம் வித்தியாசம் தெரியுது, அவன்லாம் ஒரு குடிக்காரன் அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு மென்டலி இல்லாத பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மென்டலி கரெக்டாக இருக்கக்கூடிய பீப்புளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள்
எங்கள் வாட்டர்மேலன் ஸ்டார் மட்டும்தான். அதனால தான் ஒரு நம்பர் 1 இருக்காரு. நம்பர் 1ங்க எங்கள் அண்ணன், நம்பர் 1 லூசு. ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம மலேசியாவில் அடிச்சு ஒயின் ஷாப்ல உட்கார வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்து 2000 வெள்ளி கொடுத்து கூட்டு போனாங்க. ஆமாம், இவர் தான் அந்த ஒயின் ஷாப்பில் வந்து கேமராவாக இருந்தார், சிசிடிவி கேமரா. போன ஜென்மத்தை சிசிடிவி கேமராங்க அந்த ஒயின் ஷாப்பில். அவர் தான் நோட் பண்ணியிருக்காரு. புகழ் அங்கே வந்து குடிச்சு விழுந்து கிடந்தாரு. 2000 வெள்ளியே கேமரா பார்த்துருக்கு. என்ன நம்ம ஃப்ரெண்டு 2000 வெள்ளி கொடுத்து கூட்டு போகிறான், நமக்கு கொடுத்துருந்தானா நம்ம மனுஷனாவாச்சும் மாறி இருக்கலாமே, பைத்தியமாக சுற்றிட்டு இருக்குது, கேமராவாக சுற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு அவர் யோசிச்சார் போன ஜென்மத்தில். இவர் தான் கண் கூட பார்த்தார். இவர் சாட்சி ஆதாரம் இவர் தான். யார் இவர்? எல்லாமே உண்மையான நடந்த சம்பவங்கள், சத்தியமான சம்பவங்கள், சத்தியம் நடந்த சம்பவங்கள். விட்டா நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னால் எங்கள் அண்ணன் கையிலேயே சூட ஏற்றி சத்தியம் பண்ணுவார்றா. கையில் எங்கள் அண்ணன் நாக்கை வெளியே நீட்டு நாக்கில் சூடத்தை வச்சு 10 வச்சு சத்தியம் பண்ணுவார்றா. இவங்கெல்லாம் என்னை பற்றி பேசுகிறானுங்க. ஓகேங்களா? ஸோ என்னை தாக்குனது உண்மை, இரும்பு ராடால எரிஞ்சது உண்மை மக்களே. அவங்க ஏன்னா அடி வாங்கினதை எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனால இவ்வளோ பாலிஷ்டாக இவ்வளோ கெத்தாக சொல்ல முடியுங்கிறத நான் சீரியஸாக இங்கே தான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நம்மளையும் கார்பரேட்டில் லைஃப் வாழ்க்கையே போட்டு அடிக்குது. இன்னமும் இந்த முதுகு வலி சரியாகலை, மூட்டு வலி சரியாகலை, வாழ்க்கையில் ப்ரெஷர் டென்ஷன் எனக்கு இருக்கிறதுலாம். இனிமேல் அதெல்லாம் உங்களை மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் நான் டீல் பண்ண போகிறேனே. அடித்தது உண்மை, எனக்கு ஆமாம் எனக்கு முதுகு வலி இருக்கிறது உண்மை, என்னை போட்டு பொழக்கிறாங்க அது உண்மை தான், நான் ஒரு டம்மி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போனால் வேலை முடிஞ்சுது. கரெக்ட், நான் அண்ணங்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஏன்னா ராட் எடுத்து முட்டியில் போட்டு அடி பொழந்துருக்காங்க உங்களை. ஆனால் காயத்தை பார்த்தேன் அத்தனோண்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இல்லை காயத்தை சொல்லுங்கள், ராட் எடுத்து அண்ணன் அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்களே அதான் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். கத்தி எடுத்து சோறுக விட்டுறோம். திருப்பி நாங்கள் பதில் கொடுக்குறீங்க, உதவியை பதில் கொடுக்கல. நான் நிறைய இடங்கள்ல விஷயத்தை சொல்லி பேட்டி கொடுத்து உண்மையை எக்ஸ்போஸ் பண்றேன். ஐயோ அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்கோ, இவர் வந்து உண்மையை எக்ஸ்போஸ் பண்றாரு. அதனால தான் ப்ரொவோக்டிவ் நேற்று உட்காந்து கேமரா உடச்சிட்டு பதட்டமாகி எக்ஸிட் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் கழிஞ்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார். யாருன்னா நீயே அந்த இன்டர்வியூலாம் பார்த்து அந்த வீடியோக்குள்ள ரியாக்டே பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தா இன்னும் சிரிப்பாக இருக்குது. இவர் நியாயத்தை இவர் போய் போலீஸில் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாராம். அதனாலே நியாயம் இவர் பக்கம் தான் இருக்கான். எல்லாரும் இவரை பார்த்து பயந்துட்டாங்களாம். மாக்காப்பா அண்டாக்கா கசம்ல நான் கடவுள் மேல ஆணையா சொல்கிறேன். அந்த அண்டாக்கா கசம்ல நான் தான் அந்த அண்டங்காக்காவே அப்படிங்கிறீங்களா? அது எங்களுக்கு தெரியும். படிச்ச படிப்பு மேல சத்தியமா சொல்றேங்க. உள்ள உட்காந்து மாக்காப்பா தண்ணி அடிச்சார். அவர் கூட நான் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அந்த ஸ்நாக்ஸை திருடி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் உண்ட இடத்துல துரோகம் வேற பண்ணுறேன் நீ திருப்பி வந்து போட்டு கொடுத்து. இதனால தாங்க இந்த மாதிரி ஆட்களில் எந்த செட்டுக்குள்ளே விஜய் டிவி எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான டிவி தான், நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச நிறைய சேனல்ஸ் நிறைய ஷோஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆகணும்டா, உங்களுக்கு இது வேணும். பிக் பாஸில் கூப்பிட்டு இந்த ஆள் என்னென்ன போய் பண்ண விட்டு அதுக்கப்புறமும் இந்த ஆள் நம்பிக்கையாக ஷோக்கு கூப்பிட்றீங்கள, அந்த நம்பிக்கையில் கூப்பிட்டா உங்களுக்கு ஆகணும். இப்படி தான் உங்களோட டாப் ஆங்கரை தூக்கி உட்கார வச்சு அவர் பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணி அவர் ஷோவில் என்னென்னலாம் பண்ணார் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். நான் ஒரு உண்மையோட நான் ஒரு அக்கினி குஞ்சுன்னு இவர் நான் தன்னை தானே நம்பிக்கிட்டு கூட இருக்க யாரையும் வளர விட மாட்டார். இந்த ஆளும் நிம்மதியாக இருக்க மாட்டார், யாருமே நிம்மதியாக இருக்க விட மாட்டார். அதில் எங்கள் அண்ணன் நம்பர் 1 கெத்துடா எங்கள் அண்ணன். ஓகேங்களா? ஏன்னா அவரும் பக்கத்து ரூமில் இருந்துச்சு, ஏதோ பேசுறதுக்காக போனேன். அண்டாக்கா கசம்ன்ற ஷோவில் அண்டாக்கா குசம் டென்ஷன் ஆக்காதீங்க நீங்கள் வேற. நான் ஏதோ பேசுறதுக்காக போனாரா இவர், நல்லா பார்த்துருப்பேன். என்னடா ஐயோ ஏதோ பிரிக்கிற சவுண்டு கேட்குது, எவனோ பிஸ்கட் பாக்கெட் பிரிச்சா அப்படின்னு ஓடி இருக்கார் பக்கத்து ரூமுக்கு. அங்கே போய் பாவன்ட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கு மாக்காப்பா விஜய் டிவி உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ளே தண்ணி அடிச்சது நானே என் கண்ணால் பார்த்தேன். ஓகேங்களா? ஏங்க எனக்கு என்ன தெரியுமா, நான் லெட் மீ பி ஃப்ராங்க், அவர் தண்ணி அடிக்கிறாரு அடிக்கல, வேலை செய்கிற இடத்துல அடிக்கிறாரு அடிக்கல, அதை வச்சு நம்ம அவர் ஜட்ஜே பண்ணக்கூடாதுங்க. அது அந்த கார்பரேட்டுக்கும் அவருக்குமான பர்சனலான ஒரு விஷயம், அது அவங்க பார்த்துப்பாங்க. மாக்காப்பா எந்த இடத்துலையும் தண்ணி அடிச்சுட்டு வெளியே வந்து நான் தண்ணி அடிச்சுட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த யங்ஸ்டர்ஸையும் அவர் தப்பாகவும் வழி நடத்தலை, எந்த குட்டி குஞ்சான்ஸுக்கும் அவர் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணல. உங்களோட கம்பெனிலையும் உட்காந்து அவர் ஒன்றும் தண்ணி அடிக்கல, நீங்கள் வந்து வெளியே டென்ஷனாக இருக்குது. அது அந்த கார்பரேட்டும் பர்சனலாக அவருமே டீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பப்ளிக்கில் மாக்காப்பாவை நிற்க வச்சு நீங்கள் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறதே தப்பு. அது அவரோட பர்சனல், அவர் ஒர்க் பண்ணுற இடத்தோட பர்சனல், அது அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இவர் வந்து வெளியே இதை எக்ஸ்போஸ் பண்ணி என்ன ஆக போகுது? அவர் தான் என்னைக்காக இருந்தாலும் லீடிங் ஆங்கர்னா அவர் தான். மாக்காப்பா அந்த சேனலுக்கு மாக்காப்பா அவர்கள் தான். இது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ள இது ஒன்றுமே இல்லை. அவங்க இஷ்டம். அது அந்த கார்பரேட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தமான பர்சன்ஸுக்கு உண்டான ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டு போயிடணும். ஸோ அப்பவே தண்ணி அடிச்சிருந்தா அப்படி. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்ல வரேன், எனக்கு மக்கள் கிட்ட இவங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதை தெளிஞ்சு அந்த உடனே பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தா மகாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இந்த உடனே பிளட் டெஸ்ட் பண்ணணும் எனக்கு புரியவே இல்லை. இவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா, அன்றைக்கி நைட்டே வந்து இவர் மாக்காப்பா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுமா, மாக்காப்பா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணுமா பிளட் டெஸ்ட் பண்ணி? யார் பிளட் டெஸ்ட்டு விட்டா சிஜி ஸ்கேனு எக்ஸ்ரேன்ட்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவோம். எல்லா மெடிக்கல் டேர்ம்ஸும் தெரியுங்க. அதான் டாக்டர் ஆச்சு காலு 2-3 நாள் கழிச்சு வந்து ஏன் இவர் இவ்வளோ பெரிய வீரமானவர். ஓகேங்களா? நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண
அன்னைக்கே ஸ்டேஷன் வர வேண்டியதானே. திருப்பியும் சொல்ல வரேன், நீங்க காசு வாங்கிக்கங்க, அந்த பிரச்சனையை விட்டுருங்க, காசு வாங்கிக்கங்கன்னு என்னை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க கண்ணு. எனக்கு பொழைக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் காசு வாங்காமல் மறுபடியும் அவங்க மேலே நான் லூஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி விஜய் டிவியில் கூப்பிட மாட்டாங்க. நிஷா அவங்க திருப்பி ஒரு வீடியோ இப்போ விட்டுட்டாங்க ப்ரொவோக் டிவியில். அதை கேட்டதுக்கு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கொடுக்குற காசையாச்சும் வாங்கிட்டு செட்டில்மெண்ட்டை கமுக்குன்னு அமுக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு தாய்லாண்டு பக்கத்தில் ஒரு ஐலாண்டை வாங்கி போட்டோமா, போய் செட்டில் ஆனமான்னு இருக்கிறத விட்டு போட்டு யாருன்னு நீ வந்து உட்காந்து பூமர் பேச்சா பேசி டார்ச்சர் பண்ணுற எங்களை போட்டு ஏன்னா இப்படி பண்ணுறேன். ஏதாவது டீசெண்டாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட்டை எது கொடுப்பாங்க? நான் பிரச்சனையை விட்டுருங்க அப்படிங்கிறக்காக இல்லை. ஒரு மாதிரி இல்லாத பிரச்சனை இருக்கிற சேனலில் இருக்கிற ப்ரெஷருக்கு அவன் அந்த ஷோ முடிக்கணும், இந்த ஷோ முடிக்கணும், அந்த ஆங்கரை புக் பண்ணணும், இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கல, அந்த ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு, இந்த ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸில் இது ஒரு பிரச்சனையே நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக கூப்பிட்டு என்னையா உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன ஒரு அமௌண்ட் ஒரு 50,000 வாங்கி அமைதியாக உட்காரையா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. இவர் உடனே என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நீதி நேர்மை ஜெயிக்க போகுது, ஆகா நம்மளுக்கு அதனால தான் அமௌண்ட் பேச வந்துட்டாங்க, தட்டி விடுவோம், அப்போ தான் 3வது சிட்டிங்கில் ஹெவியாக பல்காக ஒரு அமௌண்ட்டை பார்க்க முடியும்னு நினச்சி இருக்கிறதையும் இங்கே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு கடைசியில் எங்கள் அண்ணன் தான் கம்பி என்ன போகிறாரு. இதுதான் நடந்து. காசு வாங்கிக்க இந்த பிரச்சனையை விட்டுன்றாங்க. எனக்கு பணம்லாம் மேட்ரு கிடையாது, எனக்கு தன்மானம் தான் முக்கியம். நான் போன ஒரு நாள் ஷூட்டுக்கான ஏன்னு தெரியுமா எங்கள் அண்ணனுக்கு தன்மானம் முக்கியம். யார்கிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லையோ அந்த விஷயத்துக்காக தான் இயங்குவோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கரிசனையாக தான் இருக்குது எங்கள் அண்ணன் மேலே. ஏன்னா தன்மானங்கிற ஒன்று அவர்கிட்ட இல்லை, மானங்கிற ஒன்று இல்லை அப்படிங்கும்போது அதனால் அதை அவர் முக்கியமாக பார்க்குறாருங்க. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை தேடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போட்டு அவரை ராடை வச்சு முட்டியை போட்டு அடித்து உடச்சி போட்டிங்கன்னா, முழங்காலாம் அடிச்சு போட்டிங்கன்னா அவர் இல்லாத ஒன்று தானே தேடுவார், தன்மானத்தை தேடி. வேலைக்கான காசு மட்டும் தான் வாங்கினேன். ஸோ மாக்காப்பா திருப்பி சொல்ல வரேன், மாக்காப்பா ஈசிஆரில் பெண்கள் கிட்ட டூ டு டூ டூ டு டூ ஐ லவ் யூ அப்படின்னு பாட்டு பாடினாரா? இந்த ஈனவங்க எவ்வளோ நான் உங்ககிட்ட கேட்கல. அவர் ஏன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய ஆங்கரில் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒருத்தரை அவர் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விடுங்க, அவர் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு மனைவி குட்டி குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோஸை பார்த்து உங்கள் அப்பாவை இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படியா அதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் ஆகும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், அவரோட பர்சனல் லைஃப் எவ்வளோ தான் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். மெண்டல் மாதிரி ப்ரூஃப் இருந்தாலே இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அவங்க விஷயம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படி சொல்கிறது? இவர் உண்மையுமே அஃபெக்ட் ஆகிருக்காரா, அந்த விஷயத்தில் ஒரு ப்ரூஃப் இருக்கா, அதை கொண்டு வந்து இவர் காமிச்சாரா, இங்கே பாருங்க இவர் இப்படி பண்ணார், நான் எந்த தப்புமே பண்ணல, அவர் இப்படி பண்ணார், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது காமிக்கிறது வேறு. இவர் இந்த ஆள் வந்து அவரை பெரிய ஆளாக காமிச்சிக்கணும், அவர் வந்து கரெக்ட் இருக்குது அவர் பக்கம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து மேனிப்புலேட் பண்ணுங்கிறக்காக என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். அது 4 பேர்த்து மூலமாக 40 பேர்த்து மூலமாக அது மாறி ஒருத்தங்களோட வாயில் திறந்து மாறி வரும்போது எக்ஸாகரேட்டடாக தான் வரும். அந்த விஷயத்தை ஏதோ பிடிச்சிக்கிட்டு ஈஸியாரில் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, மாக்காப்பா ஒரு கேவலமான ஆள், விமனைசர் இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாரு, எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும். மெண்டல் மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. தப்பாக நடந்த வீடியோ எல்லா பேரும் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்ணி சொல்லி சொன்னாங்களா? உங்கள் ஃபோனில் அந்த வீடியோ இருக்குதா? இதெல்லாம் மறைமுகமாக மாக்காப்பா ஆனந்த் அப்படியே மிரட்டுறது, இதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இனிமேலாம் நீ வெளியே வந்து என்னை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படியே இவர் டாமினன்ஸ் அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாராம். இது எந்த அளவுக்கு நம்மால் வாட்டர்மேனுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். சொந்த விஷயம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விட்டு, அதே மாதிரி புகழுமே பெண்கள் கிட்ட சொந்த விஷயங்களுக்கு ஒரு காரணத்துக்காக விட்டாராம். பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் உட்காந்து இவ்வளோ பெரிய வீடியோ போடும்போது இவ்வளோ பெரிய அக்யூசேஷனை வச்சு போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன விடுறது? அதான் வச்சுட்டீங்க இவ்வளோ பெரிய அக்யூசேஷனை, அவர் ஒரு விமனைசன்கிற ரேஞ்சுக்கு பேசியாச்சு, அதுக்கப்புறம் என்ன சொந்த விஷயம் விட்டுட்டீங்க. அதாவது அடுத்தவங்களோட பர்சனலை நோண்ட மாட்டேன் அப்படிங்கிற நல்ல பேரும் ஒரு வாங்கிக்கணுமா, அட் த சேம் டைம் எக்ஸ்போஸும் பண்ணுறாராம், ரெண்டையும் யதார்த்தமாக பண்ணுறாராம். நம்மளாம் லூசுங்களாம். நடக்கிற ஒரு ஆள் ரவுடிகளோட சவகாசம் என்ன ரவுடிகளோட சவகாசம் என்ன? அது ஒன்று லோக்கலாக ரவுடிகளோட சவகாசம் வச்சுருக்கேன் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அப்படி சிரிக்கிறாராம். ஒரு எகத்தால சிரிப்பு வருது எங்கள் அண்ணனுக்கு. ஏன்னா எங்கள் அண்ணனோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு புகழ்லாம் ஒரு லோக்கலான ஆள் ரவுடிங்க சவகாசம்லாம் வச்சுருக்காராம். எண்ட் ஆஃப் த டே ரவுடினாலுமே ரவுடியும் ஒரு மனுஷன் தானே, ரவுடிங்க சவகாசம்லாம் வச்சுருக்கேன். நான் எவ்வளோ பெரிய எலைட்டான ஒரு புளுத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்களா, அங்கே தானே லைட்டாக ட்ரிகர் ஆகிட்டேன். மற்றபடி நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் வந்து திருப்பி சொல்ல வரேன். புகழ் வாய்ப்பை பற்றி பேசுகிறேன். அப்படி போன படமெல்லாம் ஃப்ளாப்பு, ஓகேங்களா? என்ன டெலிவிஷனில் பண்ணுறவரு அதே தான், இல்லை நடிக்கவே அவ்வளோதான். வசப்பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஈகோக்கு தீனி போடணும். புகழ்லாம் என்னை அடிக்கிறான், இவனை எப்படி வாயிலே இவனை திருப்பி அட்டாக் பண்ணுறான் பாரு, ஹேய் ஹூய் அப்படின்னு. இந்த உலகத்தில் வாயில் கராத்தே பண்ணி பார்த்துருக்கீங்களா யாராச்சும்?
எங்கள் அண்ணன் பண்ணுவார். வாயிலேயே இப்போ கட்டாஸ்லாம் போடுவார் பாருங்க எங்கள் அண்ணன். இப்போ பாருங்க புகழ் என்ன கட்டாஸ் போட்டு அட்டாக் பண்ணுறாரு மட்டும் தெரியல. ஓகேங்களா, அதனால தான் இன்ன அளவு மாக்காப்பாவும் புகழும் மதிப்பே இல்லாமல் இருக்க. நல்லா தெரியும் பெண்கள் கிட்ட புகழ் நிறைய இடங்களை தப்பா நினைக்கிறது, அத்துமீறது ஒரு ஆள் ரெண்டு ஆள்ல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர். அவங்க உங்களுக்கு இதே வேலையாக தானே எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட வந்து சார் மாக்கப்பா என்கிட்ட அத்துமீறிட்டார் சார், அப்புறம் அடுத்து சார் இந்த இடத்துல புகழ் என்கிட்ட அத்துமீறிட்டார் சார். என்ன எனக்கு புரியல, நீங்கள் என்ன நடுவில் இதுக்கு மீடியமாக இருக்கீங்களே, இது பேர் என்ன தெரியுமா? இப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமாண்ணே? என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்? புகழ்கிட்ட பொண்ணுங்க அத்துமீறிட்டாங்க, மாக்காப்பா கிட்ட பொண்ணுங்க அத்துமீறிட்டாங்க. ஏங்க கண் கூட பார்க்குறோம், பிக் பாஸில் உட்காந்துக்கிட்டு ஆராராவை மோந்து பார்க்குறது, அந்த மற்ற கண்டஸ்டன்ஸை மோந்து பார்க்குறது, சுபிக்ஷா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்க்காம சிம் படிக்கிறது. இந்த ஆள் உட்காந்து மற்றவங்களை பற்றி பேசுகிறாரு, எல்லாம் பொண்ணுங்கள்லாம் இவங்களை சுற்றி டேஞ்சராக இருக்குது. விஜய் டிவி உங்களுக்கு ஆகணும்டா. மலேசியாவிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மலேசியாவில் போயுமே பெண்கள் கிட்ட அத்துமீறது, தண்ணி அடிச்சுட்டு ஒயின் ஷாப்பில் அடிச்சு உட்கார வச்சாங்க. இப்பயும் சொல்ல வரேன், மாக்காப்பான்றவனுக்கு தாய்க்கும் தரத்துக்கு வித்தியாசம் தெரியாதா? தண்ணி எத்தனை டைம் சொல்கிறார்? நான் தான் சொல்கிறேன்ல, வாயிலே இந்த ஆள் கராத்தே பண்ண ஆரம்பிச்சார், கட்டாஸ் போட ஆரம்பிச்சு. டென்ஷன் எனக்கே பார்க்க போய் இரிட்டேட் ஆகுதுங்க. பேசாமல் முடிச்சலான் இருக்கேன். ஏன்னா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர் ஈகோக்கு தீனி போடுறக்கு மாக்காப்பாக்கு தாய்க்கும் அப்படிம்பாரு. எல்லாமே இவங்களாம் மோசமான ஆளுங்க, விமனேசர்பார். எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் வந்து உத்தமமான ஒரு உன்னத குஞ்சு, ப்ளஸ் ஹீஸ் அண்ட் யங்ஸ்டர், ப்ளஸ் தமிழ்நாட்டு பெண்களில் இயங்கக்கூடிய ஒரு கன்னி பையன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு அவர் ஒரு பாகுபலி ஹீரோ பிரபாஸுங்க. அவர் அதுவும் சின்ன வயசு பிரபாஸ், யங்ஸ்டருங்க அவர். விஜய் மாக்காப்பாலாம் அண்ணனுங்க அவர். அந்த மாதிரி அவர் குட்டி குஞ்சாங்க. அவரை போய் அடிச்சு எப்படிங்க முழங்கால் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கொஞ்சோண்டு மேலே இல்லை எங்கேயுமே அடிக்கக்கூடாது சொல்கிறேன். எப்படி முழங்கால் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? அவன் கருப்பு கண்ணாடி போடுறதே அதுக்காக தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு என்னையே தப்பு சொல்லி இந்த விஷயத்தை திரும்ப பார்க்குறாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வரல? நான் கேட்குறேன், ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வரலன்னா, செட்டு ஷூட்டு நடந்துக்கிட்டு இருக்கியா? எல்லாருமே வாங்கின காசுக்கு கொஞ்சமாச்சும் தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்களாண்ணே? காசும் ஒரு பக்கம் வாங்கிட்டு, பேமெண்ட்டும் வாங்கிட்டு, எங்கே கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்துட்டு கண்டமேனிக்கு காமெடி பண்ணிவிட்டு, அடுத்தவன் பொட்டாட்டிக்கிட்டு போய் இன்றைக்கி ஒரு நாள் நீ ஏன் கூட இருன்னு காமெடி பண்ணுறேங்கிற பேரில் ஏதாச்சும் காமெடி பண்ணிவிட்டு, கண்ட கருமத்தையும் பேசிட்டு, அதை ஒரு கண்டென்ட்டை மாற்றி எல்லாரும் அடிக்க வராங்கன்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, வேலை வெட்டியிலும் கண்டதையும் பண்ணிட்டு இருப்பாங்களா? கொடுத்த காசுக்கு உண்மையாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பொறுமையாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுன்ட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு தலைவலி. அதை வந்து பண்ணுறாங்கல்ல, பண்ணாமையாக இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு வீரம் வந்துருச்சா, 50 பேர் 60 பேர் அங்கே டெக்னீஷியன் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், ஹார்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஹார்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வந்து வேல்வுன்னு ஒன்று இருக்கும். அது மூலமாக தான் பிளட்டு பம்ப் ஆகும். ஸோ அந்த வேல்வில் கொஞ்சம் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா பிளட்டு பம்ப் ஆகாது. மொத்தம் 4 வேல்வு இருக்குது. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா யாராச்சும்? பெரிய ஒரு டாக்டர் எல்லாத்துக்கும் ஹார்ட்னு இருக்கும், நெஞ்சு இருக்கும், குஞ்சு யாரா இவர் டேய் டென்ஷன் ஆக்கிக்கிட்டேன். 50 பேர் இருந்தாங்களாம். 50 பேர்த்து இவர் வந்து அப்படியே வீரமாக அப்படியே எதிர்த்துட்டு வந்துட்டாராம். அதான் ப்ரொவோக் டிவியில் பார்த்தோமே உங்களோட வீரத்தை. பயங்கரமான வீரனே நீங்கள், ஒரு மாஸ், நீங்கள் ஒரு ஜாக்கி ஜானானே நீங்கள். 50 பேர் 60 பேர் இருந்தாங்க. என்னதான் அவங்க வயிற்று பொழப்புக்காக அவங்க நம்மளை பற்றி தப்பாக சாட்சி சொன்னாலும் இறைவன் இருக்காரு, அந்த இறைவன் கண்டிப்பாக தண்டனை பண்ணுவார். ஓகேங்களா, இப்போ இவருக்கு எதிர்த்தாப்புல யார் சாட்சி சொன்னாலும் அவங்க வந்து வயிற்று பொழப்புக்காக தப்பாக சாட்சி சொல்கிறாங்களாம். அதை இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போ வெளியே வந்து இவர் பக்கம் தான் எல்லாமே அகேன்ஸ்டாக திரும்புதுன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க வாய்ப்புக்காக போய் சொல்கிறாங்க. ஆனால் நடந்த உண்மை என்னென்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போட்டு இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார் எங்கள் அண்ணன். இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ பேசு அடங்கப்பா 8 நிமிஷம் பேசி வச்சிருக்காருங்க. இப்போதான் 3 நிமிஷமே கடந்திருக்கோம். நம்ம என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசி பிரச்சனை ஆரம்பிச்சு இருங்க சொல்லிட்டு சொன்னது மாக்காப்பா ஆள் வச்சு சொன்னது. ஓகேங்களா, நான் படித்த படிப்பு மேலே சத்தியமாக சொல்லுவேன். ஆனால் படித்த படிப்பு மேலே சத்தியமாக படிக்கவே இல்லை. இப்போ சத்தியம் செல்லாத அடுத்து சொன்னது உண்மை. ஓகேங்களா, பழைமார் சேனல்ல பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, எல்லாரும் அமைதியா வர்றாங்க. ஸ்டேஷன்ல வரப்பே காணா உணவும் புகழ் அப்படி முறைச்சிக்கிட்டு திமிராதாங்க வந்தாங்க. உள்ள வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுருவேன். திருப்பி சொல்ல வரேன், மலேசியாவில் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம அடிச்சு. ஐயோ என்னங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தாச்சும் வேற ஏதாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா 5 நிமிஷத்துலேயே அதை தான் பேசி வச்சிருக்காரு ஃபுல்லாக. இதுதான் எனவே தர்மத்தின் வாழ்வுகனை சூதுகவும் இறுதியில் தர்மம் சூக்கவும் சூதுகவும் தான் கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது. மாசம் எனக்கு ஆனால் போதுண்ணே, என்னால் இதுக்கு மேலே என்னால் முடியல. ஏன்னா 5 நிமிஷம் அப்பயே தான் பேசியிருக்காரு, 8 நிமிஷம் கழிச்சு தான் பேசியிருப்பார். என்னால் இதுக்கு மேலே கேட்க முடியாது. கேட்குற அளவுக்கு மனசில் தெம்பு இல்லைண்ணே, உடம்புலையே தெம்பு இல்லை. முதுகு வலி, மூட்டு வலி, தொண்டை வலி, வாய்ஸ் வர மாட்டேங்குது, வாழ்க்கையே வர மாட்டேங்குது. அதனால் உச்சக்கட்டத்தில் இருக்கேண்ணே, உச்சக்கட்டத்தில். இதில் உன் வீடியோ வேறு பார்த்து எக்ஸ்ட்ரா டிப்ரெஷன் ஆகிறேண்ணே. என்னால் ஒன்றும் முடியல, ஜென்ரலாகவே முடியல. டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது. உங்கள் மீட் மிஸ் மித்தோன்னு டாடா பாய். டாடா பாய்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு வீர தீர சூரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா சொல்லிட்டு கிளம்புது உங்கள் மீட் மிஸ் மிதுன் டாடா.